தமிழ்நாட்டுக்குள்ள இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா டிஎன்இஏ கலந்தாய்வுல கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் இந்த டிஎன்இஏ கலந்தாய்வுல மாணவர்கள் சரியான முறையில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யாமலும் சரியான முறையில் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யாமல் தேவையான சான்றிதழ்களை சமர்ப்பிக்காத காரணத்தினால் அவர்களால் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தும் கலந்தாய்வுல கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் இந்த வீடியோல டிஎன்இஏல ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வாறு செய்வது, விண்ணப்பங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது, மேலும் கலந்தாய்வுல கலந்து கொள்வதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்கள் என்னென்ன என்பதை பற்றியும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதை செலுத்தக்கூடிய வழிமுறைகள் போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்ல மாணவர்கள் கலந்துக்கணும் அப்படின்னா முதல்ல டிஎன்இஏ வெப்சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைவு செய்ய வேண்டும். அதற்கு சில முக்கியமான ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதுல ஒண்ணுதான் இமெயில் ஐடி. டிஎன்இஏ அட்மிஷன் தொடர்பான தகவல்களை உங்களுடைய மெயில் ஐடிக்கு தான் அனுப்புவார்கள். அதே போன்று டிஎன்இஏ வெப்சைட்டிலே உங்களுடைய யூசர் ஐடி என்பது மெயில் ஐடியாகத்தான் இருக்கும். எனவே மெயில் ஐடி இல்லாத மாணவர்கள் முதலில் ஒரு மெயில் ஐடியை கிரியேட் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது முக்கியமான தேவை அப்படிங்கிறது உங்களுடைய மொபைல் நம்பர். பயன்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பரையோ அல்லது உங்களுடைய பெற்றோரினுடைய மொபைல் நம்பரையோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பயன்படுத்தலாம். உங்கள் மொபைல் நம்பருக்கும் இந்த கவுன்சிலிங் தொடர்பான எஸ்எம்எஸ்கள் அனுப்பப்படும். அதே போன்று இந்த கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய ஓடிபியும் உங்கள் மொபைல் நம்பருக்கு தான் வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் செய்தால் மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது நிறைவு பெறும். எனவே ஒரு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரையும் நீங்கள் தயாரான நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் நீங்கள் தயாரான நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது இரண்டு வகையிலே நீங்கள் செலுத்தலாம். ஒன்று ஆன்லைனின் மூலமாகவும் மற்றொன்று டிஎஃப்சி சென்டரின் மூலமாகவும் செலுத்தலாம். கட்டணத்தை பொறுத்தவரையிலும் ஜெனரல், பிசி, பிசிஎம் இந்த பிரிவு மாணவர்களுக்கு 500 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பிரிவு மாணவர்களுக்கு 250 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனோடு இந்த சான்றிதழ்களையும் நீங்கள் தயாரான நிலையில் வைத்திருந்தால் ஒரே நாளில் உங்களுடைய விண்ணப்பத்தினை எந்த விதமான தவறுக்கும் இடமில்லாமல் பூர்த்தி செய்து கொள்ளலாம். டிஎன்இஏ 2026 ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன ஸ்டெப்புகள் இருக்கின்றது என்பதை சுருக்கமா பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய முதல் படி தான் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் மாணவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை பதிவு செய்து மொபைல் மற்றும் மின்னஞ்சல் மூலம் ஓடிபி சரிபார்ப்பு செய்ய வேண்டும். செகண்ட் ஸ்டெப் லாகின். டிஎன்இஏ சைட்டில் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் செய்ய வேண்டும். மூன்றாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஆதார், முகவரி மற்றும் பெற்றோர் விவரங்களை சரியாக பதிவு செய்ய வேண்டும். நான்காவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இந்த பகுதியை நிரப்ப வேண்டும். ஐந்தாவது ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், வருமானம் மற்றும் உதவித்தொகை தொடர்பான விவரங்களை இங்கு வழங்க வேண்டும். ஆறாவது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, பள்ளி மற்றும் படித்த ஆண்டு விவரங்களை இங்கு பதிவு செய்ய வேண்டும். ஏழாவது அகாடமிக் இன்ஃபர்மேஷன், மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் மற்றும் தேர்வு விவரங்களை கவனமாக பதிவு செய்ய வேண்டும். எட்டாவது ரிவ்யூ, இங்கு அப்ளிகேஷனின் அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து தவறுகள் இருந்தால் திருத்த வேண்டும். ஒன்பதாவது பேமெண்ட், பதிவு கட்டணத்தை ஆன்லைனின் மூலமாக செலுத்த வேண்டும். இறுதியாக டவுன்லோட் அப்ளிகேஷன், இங்கு மாணவர்கள் விண்ணப்பத்தை PDF ஆக பதிவிறக்கம் செய்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். டிஎன்இஏவில் மாணவர்கள் எவ்வாறு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது என்பதை பார்ப்பதற்காக முதலில் பிரவுசரில் சென்று tnea.org என்ற வெப்சைட்டுக்குள் நுழைய வேண்டும். அங்கு பாத்தீங்கன்னா டிஎன்இஏ வெப்சைட்டினுடைய ஹோம் பேஜ் என்பது ஓபன் செய்யப்பட்டிருக்கும். அதுல கீழே பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு பட்டன் என்பது காணப்படும். அந்த பட்டனை அழுத்தினால் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கம் திறக்கப்படும். முதலில் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் காணப்படக்கூடிய 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் சான்றிதழில் இருப்பது போலவே பெயர், பிறந்த தேதி மற்றும் பதிவு எண்ணை பதிவு செய்ய வேண்டும். தேவையெனில் ஸ்டூடெண்ட் ஹெல்பர் குயிக் டிப்ஸ் பகுதியை திறந்து வழிமுறைகளை பார்க்கலாம் என்ற இன்ஸ்ட்ரக்ஷன்கள் தரப்பட்டிருக்கும். அவற்றை கவனமாக படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு பதிவு செய்வதற்கு தேவையான முக்கிய குறிப்புகள் என்பது தரப்பட்டிருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கத்தில் மாணவர்கள் முதலில் விண்ணப்பதாரரின் பெயரினை மதிப்பெண் சான்றிதழில் இருப்பது போலவே பதிவு செய்ய வேண்டும். செயல்பாட்டில் உள்ள கைபேசி எண்ணையும் பதிவு செய்ய வேண்டும். இந்த எண்ணுக்கு ஓடிபி மற்றும் அனைத்து தகவல்களும் அனுப்பப்படும். பின்னர் செல்லுபடியாகும் மின்னஞ்சல் முகவரியை பதிவு செய்ய வேண்டும். அதே மின்னஞ்சல் முகவரியை மீண்டும் உறுதிப்படுத்தும் பகுதியில் உள்ளீடு செய்ய வேண்டும். பிறந்த தேதியை அடுத்து தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் 11ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் எஸ் எனவும், தேர்ச்சி பெறாவிட்டால் நோ எனவும் பதிவு செய்யவும். அடுத்து குவாலிஃபையிங் எக்ஸாம் விவரத்தில் பொருத்தமான தேர்வை தேர்ந்தெடுக்கவும். உதாரணமாக தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள் TNHSC என்று தேர்வு செய்யலாம். இப்பொழுது உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் உருவாக்கக்கூடிய பாஸ்வேர்டு குறைந்தது 6 எழுத்துக்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். அந்த 6 எழுத்துக்களில் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் மற்றும் சிறப்பு குறியீடுகள் இருக்க வேண்டும். அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு பகுதியில் மீண்டும் என்டர் செய்ய வேண்டும். அனைத்து விவரங்களையும் சரிபார்த்த பிறகு சேவ் பட்டனை அழுத்தவும். அடுத்து டிஸ்பிளேயில் வரும் ஓடிபி சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்க வேண்டும். முக்கியமாக இமெயில் மற்றும் மொபைல் எண்ணை கவனமாக பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு முறை நீங்கள் பதிவு செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும்
மற்றும் மொபைல் எண்ணை எக்காரணத்தை கொண்டு மாற்றம் செய்ய இயலாது. அடுத்து மாணவர்கள் இந்த டிஎன்இஏவினுடைய வெப்சைட்டிலே சென்று வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய லாகின் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அங்கு யூசர் ஐடி என்ற இடத்தில் உங்களுடைய மெயில் ஐடியையும் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி லாகின் பட்டனை அழுத்தி உள்ளே நுழையவும். புதிய பயனர் என்றால் ரெஜிஸ்டர் என்பதை அழுத்தி பதிவு செய்யலாம். பாஸ்வேர்டு மறந்துவிட்டால் ஃபர்கெட் பாஸ்வேர்டு விருப்பத்தை பயன்படுத்தலாம். அடுத்து இந்த முறையிலே லாகின் செய்து உள் நுழைகின்ற பொழுது முதலில் தனிப்பட்ட தகவல் பதிவு பேஜ் ஆனது திறக்கப்படும். அங்கு உங்களின் பெயர் மற்றும் பிறந்த தேதி போன்ற விவரங்கள் தானாக நிரப்பப்பட்டிருக்கும். உங்கள் ஆதார் எண்ணையும் தொடர்பு முகவரியும் சரியாக பதிவு செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் சேம் எஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்பதை தேர்வு செய்து நிரந்தர முகவரியை தானாக நிரப்பலாம். மாநிலம், மாவட்டம், தாலுகா மற்றும் அஞ்சல் குறியீட்டை சரியாக தேர்வு செய்யவும். அடுத்து வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிற விவரங்களை நிரப்ப வேண்டும். அங்கு பாலினம், தாய்மொழி மற்றும் நேஷனாலிட்டியை தேர்வு செய்யவும். நேட்டிவிட்டி மற்றும் மத விவரங்களையும் சரியாக நிரப்ப வேண்டும். சமூகம் மற்றும் சாதி விவரங்களை தேர்வு செய்து தேவையான சர்டிபிகேட் நம்பர்களை பதிவு செய்ய வேண்டும். தந்தை மற்றும் தாயார் பெயர், பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் கைபேசி எண்ணை சரியாக பதிவு செய்ய வேண்டும். அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து சேவ் கண்டினியூ பட்டனை அழுத்த வேண்டும். செகண்ட் பேஜ் என்பது சிறப்பு ஒதுக்கீடு தொடர்பான தகவல்களை பதிவு செய்வதற்கான பகுதி. இங்கு நீங்கள் விளையாட்டு ஒதுக்கீட்டுக்கு விண்ணப்பிக்கின்றீர்களா என்பதை தேர்வு செய்யவும். எஸ் என்று தேர்வு செய்தால் தேவையான விளையாட்டு சான்றுகள் பின்னர் சரிபார்க்கப்படும். முன்னாள் படை வீரர் ஒதுக்கீடு பொருந்துமா என்பதை தேர்வு செய்யவும். இந்த ஒதுக்கீடு ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் பணியாளர்களுக்கு மட்டும் பொருந்தும். அடுத்து மாற்றுத்திறனாளி என்றால் எஸ் என்பதை தேர்வு செய்யவும். அவ்வாறு தேர்வு செய்தால் பின்னர் மாற்றுத்திறனின் வகையை தேர்வு செய்ய வேண்டும். எஸ் எனில் ஐடி எண்ணை மற்றும் மாநில ஐடி எண்ணையும் உள்ளீடு செய்யவும். அதனோடு மாற்றுத்திறனின் சதவீதத்தை சரியாக பதிவு செய்ய வேண்டும். பொருந்தாத இடங்களில் நோ என்பதை தேர்வு செய்யவும். அனைத்து விவரங்களையும் சரிபார்த்த பிறகு சேவ் கண்டினியூ பட்டனை அழுத்த வேண்டும். நெக்ஸ்ட் தேர்ட் பேஜ்ல ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். இங்கு பெற்றோரின் தொழில் மற்றும் ஆண்டு வருமானத்தை என்டர் செய்ய வேண்டும். இந்த தகவல்கள் ஸ்காலர்ஷிப் தகுதி கணக்கிட பயன்படுத்தப்படும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் என்ற கேள்விக்கு உங்கள் குடும்பத்தில் முதன்முறையாக நீங்கள் பட்டம் பெறுபவர் என்றால் எஸ் என்பதை தேர்வு செய்யலாம். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பற்றிய கேள்விக்கு தகுதியானவர்கள் எஸ் என்பதை தேர்வு செய்யலாம். மேலும் கல்வி கடன் பெற திட்டமிட்டு இருக்கின்றீர்களா என்ற கேள்விக்கும் சரியான பதிலை தேர்வு செய்யலாம். அனைத்து விவரங்களையும் நிரப்பிய பிறகு சேவ் கண்டினியூ என்பதை அழுத்தலாம். அடுத்து ஃபோர்த் பேஜ்ல ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன்களை பதிவு செய்ய வேண்டும். முதலில் கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் பகுதியில் நீங்கள் படித்த பள்ளியின் வகையை தேர்வு செய்யவும். சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொகேஷன் பகுதியில் பள்ளி அமைந்துள்ள இடத்தின் வகையை தேர்வு செய்யவும். நீங்கள் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் படித்திருந்தால் எஸ் என தேர்வு செய்யவும். இல்லை என்றால் நோ என்று தேர்வு செய்யவும். அடுத்து ஆர்டிஇ மற்றும் அரசு பள்ளி தொடர்பான கேள்விகளுக்கு உங்கள் நிலைகளுக்கு ஏற்ப எஸ் அல்லது நோ என்று பதிவு செய்யுங்கள். இங்கு நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வகுப்புக்கும் ஆண்டு, மாநிலம், மாவட்டம், பள்ளி பெயர் மற்றும் பாடமொழி ஆகியவற்றை சரியாக தேர்வு செய்யவும். அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே பள்ளி என்றால் அப்ளை 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல் என்பதை தேர்வு செய்யலாம். அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா என்று சரிபார்த்து சேவ் கண்டினியூ என்பதை அழுத்தலாம். 5th பேஜ்ல அகாடமிக் இன்ஃபர்மேஷன்கள் பதிவு செய்ய வேண்டும். இங்கு உங்கள் 12ஆம் வகுப்பு கல்வி விவரங்களை என்டர் செய்ய வேண்டும். பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர் மற்றும் தேர்ச்சி பெற்ற ஆண்டு ஆகியவற்றை பதிவு செய்ய வேண்டும். பின்னர் HSC குரூப் பகுதியில் அகாடமிக் அல்லது வொகேஷனல் என்பதை உங்கள் படிப்புக்கு ஏற்ப தேர்வு செய்யவும். அடுத்து குரூப் கோட் பகுதியில் உங்கள் பாடப்பிரிவை தேர்வு செய்யவும். பயிற்று மொழியை மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பகுதியில் தேர்வு செய்யுங்கள். இப்பொழுது HSC மேக்ஸிமம் மார்க்ஸ் பகுதியில் மொத்த மதிப்பெண்களையும் பின்னர் HSC அப்டைன்ட் மார்க் பகுதியில் நீங்கள் பெற்ற மதிப்பெண்களையும் சரியாக பதிவு செய்யுங்கள். இங்கு நீங்கள் நீட், JEE, IMU, CET போன்ற தேர்வுகளுக்கு விண்ணப்பித்துள்ளீர்களா என்பதை சரியாக தேர்வு செய்ய வேண்டும். அடுத்து எமிஸ் நம்பரை பதிவு செய்ய வேண்டும். எமிஸ் ஐடி இல்லையெனில் அதற்கான காரணத்தை தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் தேவையெனில் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நம்பரை பதிவு செய்யலாம். அதன் பின் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் போன்ற பாடங்களில் பெற்ற மதிப்பெண்களை உள்ளீடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு பாடத்திற்கும் அப்டைன்ட் மார்க் கட்டாயம் நிரப்ப வேண்டும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்த பகுதி பிரிவியூ பக்கம். இங்கு நீங்கள் இதுவரை பதிவு செய்த அனைத்து தகவல்களையும் முழுமையாக பார்க்கலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, அகாடமிக் இன்ஃபர்மேஷன் போன்ற அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா என்பதை கவனமாக சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் தவறுகள் இருந்தால்
பேக் பட்டனை அழுத்தி மீண்டும் சென்று திருத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு முறை நீங்கள் பேமெண்ட் செய்த பிறகு எந்த தகவல்களையும் மாற்றம் செய்ய இயலாது. எனவே அனைத்து விவரங்களும் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் கண்டினியூ டு பே பட்டனை அழுத்த வேண்டும். அடுத்து கட்டணம் செலுத்தக்கூடிய பகுதியை ஓபன் செய்து முதலில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பகுதியை கவனமாக வாசிக்கவும். ஒரு பேமெண்டை மட்டும் தேர்வு செய்து கட்டணம் செலுத்துங்கள். ஒரே கட்டணத்தை இருமுறை செலுத்த வேண்டாம். கட்டணம் செலுத்திய பிறகு அதன் நிலையை மை ப்ரொஃபைல், மை டிரான்சாக்ஷன்ஸ் பகுதியிலே சரிபார்க்கலாம். ஒரு முறை செலுத்திய கட்டணம் எக்காரணத்தை கொண்டும் திரும்ப வழங்கப்படாது. இங்கு பதிவு கட்டண பகுதியிலே உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்தாற் போல 250 ரூபாய் அல்லது 500 ரூபாய் என்று காட்டப்பட்டிருக்கும். கீழே உள்ள வங்கிகளில் ஒன்றை தேர்வு செய்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அல்லது UPI மூலம் கட்டணம் செலுத்தலாம். கட்டணம் வெற்றிகரமாக முடிந்ததும் ரிப்போர்ட் பேஜ் தானாக திறக்கப்பட்டிருக்கும். கட்டணம் வெற்றியடையவில்லை என்றால் மீண்டும் பே செய்யுமாறு கேட்கப்படும். உடனே மீண்டும் கட்டணம் செலுத்த வேண்டும். குறைந்தது 20 நிமிடங்கள் காத்திருந்து மை டிரான்சாக்ஷன்ஸ் பகுதியில் உங்கள் பேமெண்ட் ஸ்டேட்டஸை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிலையை புதுப்பிக்க ரீலோடு பட்டனை கிளிக் செய்யலாம். அடுத்து டவுன்லோட் நவ் என்ற லிங்க் உங்களுக்காக தரப்பட்டிருக்கும். அதை அழுத்தி உங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து பார்க்கலாம். நீங்கள் பதிவு செய்த அனைத்து தகவல்களும் இங்கு தரப்பட்டிருக்கும். அதை திறந்து உங்கள் பெயர், மதிப்பெண் மற்றும் பிற விவரங்கள் சரியாக உள்ளதா என்று கண்டிப்பாக சரிபார்க்கவும். பின்னர் அப்லோட் சர்டிபிகேட் அல்லது கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிபிகேட் என்பதை அழுத்தி அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். இங்கு சான்றிதழ் அப்லோட் செய்யும் பக்கம் என்பது திறக்கப்பட்டிருக்கும். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்களை கவனமாக படிக்கவும். ஸ்டார் குறியீடு உள்ள சான்றிதழ்கள் கட்டாயம் அப்லோடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு சான்றிதழ்களையும் தனித்தனியாக அப்லோடு செய்ய வேண்டும். ஃபைல் ஃபார்மேட்டை பொறுத்தவரையிலும் JPG, JPE, JPEG அல்லது PNG ஆக இருக்க வேண்டும். மேலும் ஃபைல் சைஸ் குறிப்பிட்ட அளவுக்குள் இருக்க வேண்டும். அப்லோட் செய்த பிறகு அது சரியாக அப்லோட் ஆனதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இப்பொழுது அப்லோடு செய்ய வேண்டிய கட்டாயமான சான்றிதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், தேவையானவர்களுக்கு மட்டும் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்லோட் செய்ய வேண்டும். ஆப்ஷனல் அப்லோடு செய்யக்கூடிய சான்றிதழ்களை பொறுத்தவரையிலும் 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட், 11ஆம் வகுப்பு மார்க் ஷீட், டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு விண்ணப்பித்துள்ளவர்கள் அதற்கான அடிஷனல் சர்டிபிகேட்டை அப்லோட் செய்ய வேண்டும். ஒவ்வொரு சான்றிதழ்களுக்கும் அப்லோட் பட்டனை அழுத்தி தேர்வு செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். அனைத்து தேவையான சான்றிதழ்களும் அப்லோடு செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து ஃப்ரீஸ் அப்லோட் பட்டனை அழுத்த வேண்டும். ஃப்ரீஸ் அப்லோட் பட்டனை அழுத்திய பிறகு நீங்கள் அப்லோடு செய்த அனைத்து சான்றிதழ்களையும் மீண்டும் மாற்றம் செய்ய முடியாது என்ற ஒரு உறுதிப்படுத்தல் பாப்பப் காட்டப்படும். அதனால் அப்லோடு செய்த அனைத்து சர்டிபிகேட்டும் சரியாக உள்ளதா என்பதை முன்பே சரிபார்த்து கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள டிக்ளரேஷன்களை கவனமாக படிக்கவும். அதில் நீங்கள் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் உண்மையானவை என்று உறுதியளிக்கின்றீர்கள் என்று தரப்பட்டிருக்கும். செக் பாக்ஸை தேர்வு செய்து கன்ஃபார்ம் பட்டனை அழுத்தவும். கன்ஃபார்ம் அழுத்திய பிறகு உங்கள் சர்டிபிகேட் அப்லோட் ப்ராசஸ் முழுமையாக ஃப்ரீ செய்யப்படும். இதற்கு பிறகு எந்த மாற்றமும் உங்களால் செய்ய முடியாது. எனவே இந்த வழிமுறைகளை பின்பற்றி எந்த விதமான தவறுகளுக்கும் இடமில்லாமல் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து கலந்தாய்விலே கலந்து கொண்டு நல்ல கல்லூரியை பெறுவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்.